Hi friends, நம்ம இந்த கிளாஸ்ல டைம் அண்ட் ஒர்க் டாபிக் சால்வ் பண்ண போறோம். இதுல டைம் அண்ட் ஒர்க் செயின் ரூல் ரெண்டு கான்செப்ட் படிப்பீங்க. எஃபிஷியன்சி இன்டூ டைம்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஏங்கிற ஒரு பர்சன் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 சேர் ப்ரொடியூஸ் பண்றாரு. இப்போ 2 இல்லைன்னா 3 இருக்கலாம், எக்ஸெட்ரா எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா அவரோட எஃபிஷியன்சி. ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணால் அவரோட எஃபிஷியன்சி என்ன சொல்லலாம், எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுறாரோ அதை எஃபிஷியன்சின்னு சொல்லலாம். இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு 10 days வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறாரு. ஒரு நாளைக்கு 2ன்னு எடுக்கிறேன், 10 days ஒர்க் பண்ணால் அவர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 days முடியும் போது எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவார்? 10 into 2 is equal to 20 ஒர்க் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாரு. இப்போ இதில் 2ங்கிறது எஃபிஷியன்சி, 10ங்கிறது டைம், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற 20ங்கிறது டோட்டல் ஒர்க். அப்போ எஃபிஷியன்சி இன்டூ டைம்ஸ் ஈக்குவல் டு இப்படி தான் டோட்டல் ஒர்க் கிடைக்குது. இப்போ இந்த டோட்டல் ஒர்க்கை பார்த்தீங்கன்னா நம்ம எஃபிஷியன்சியால் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? டைம் எவ்வளோங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி டோட்டல் ஒர்க்கை டைமால் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? எஃபிஷியன்சி எவ்வளோங்கிறது சொல்லிடலாம். சரிங்களா? இப்போ இந்த லாஜிக் எல்லாமே அப்ளை பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், சம்மை வந்து சால்வ் பண்ணுவோம். இப்போ ஜென்ரலாக நம்ம இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா 2 மெத்தேடில் சால்வ் பண்ணுவாங்க, ஃப்ராக்ஷன் மெத்தட், எல்சிஎம் மெத்தட். இப்போ நான் இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் மெத்தடில் தான் சால்வ் பண்ண போகிறேன். இப்போ இந்த டாப்பிக்கில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஏ கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 10 days, பி கேன் டூ த சேம் ஒர்க் இன் 20 days. In how many days they together will do the same work? 2 பேர் சேர்ந்தா எவ்வளோ டேஸ் ஆகும்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ ஏ வந்து ஏவோட டைம் 10 days, பியோட டைம் 20 days. அப்போ நமக்கு என்ன ஒர்க் முடிக்கிறாங்க அப்படிங்கிறது கொடுக்கல, டைம் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பியோட டைம் இருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ எல்சிஎம் எடுக்கிற எல்சிஎம் பார்த்தீங்கன்னா இப்போ 10, 20யோட எல்சிஎம் என்னவா இருக்கும்? 20 தான். சரிங்களா? பெரிய நம்பர் 20 கூட வர நம்பர் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா டிவைட் ஆச்சுன்னா அந்த பெரிய நம்பர் தான் எல்சிஎம்மா இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த டாபிக் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எல்சிஎம் டாபிக் வந்து நல்லாவே சால்வ் பண்ண தெரியணும். தெரிஞ்சா ரொம்பவே ஈஸின்னு சொல்றேன். அப்போ இந்த இடத்துல கிடைக்கிற எல்சிஎம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுவோம், டோட்டல் ஒர்க்கா எடுத்து அதுல இருந்து சம்ம வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ டைப் 1 சால்வ் பண்ணலாம். A can do a piece of work in 10 days. B can do it in 15 days. How long will that take to do the work together? ஏங்கிற ஒரு பர்சன் 10 daysல ஒரு ஒர்க் முடிக்கிறாரு. அதே ஒர்க்கை B கிட்ட கொடுத்தோம்னா 15 days எடுக்கிறாரு. அப்போ என்ன ஒர்க் அப்படிங்கிறது கொடுக்கல. அப்போ இந்த டாபிக் சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்சிஎம் எடுக்கணும். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 1 day ஒர்க் கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஸ்டெப் என்ன கொஸ்டின் கேட்குறானோ அதுக்கான ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 10 and 15ஓட எல்சிஎம் எடுங்க. அப்போ 10, 15 பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? லாங் டிவிஷனில் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். காமன் டேபிள் 5, 2 times 3 times எடுக்கலாம். 2, 3 காமன் டேபிள் பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? எல்சிஎம் கிடைக்கும். 5 into 2 into 3. டோட்டலாக பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணால் 30. அப்போ 30ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 10 and 15ஓட காமன் மல்டிப்ளாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல டைம் அண்ட் ஒர்க்கில் இங்கே கிடைக்கக்கூடிய எல்சிஎம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எடுப்போம், டோட்டல் ஒர்க்காக கன்சிடர் பண்ணுவோம். சரிங்களா? என்ன ஒர்க்குன்னு சொல்லலை. இப்போ அந்த ஒர்க்கை பார்த்தீங்கன்னா எல்சிஎம் வச்சு டோட்டல் ஒர்க்கை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, 1 day ஒர்க் கண்டுபிடிக்கணும். 1 day ஒர்க் பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? எஃபிஷியன்சி நமக்கு தெரியும், எஃபிஷியன்சி இன்டூ டைம்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க். இப்போ இந்த டோட்டல் நமக்கு என்ன வேணும், 1 day ஒர்க் அப்படின்னா எஃபிஷியன்சி. அப்போ இந்த எஃபிஷியன்சி வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டல் ஒர்க்கை எதால் டிவைட் பண்ணுற மாதிரி டைமால் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு எஃபிஷியன்சி கிடைக்கும். இப்போ டோட்டல் ஒர்க் 30, 30யை 10ஆல் டிவைட் பண்ணுங்க 3 times. இது ஏவோட ஒர்க்கர், ஏ ஈக்குவல் டு 3. பி ஈக்குவல் டு என்னன்னு பாருங்க, அதே 30யை 15ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 2 times 2. பியோட எஃபிஷியன்சி 2ஆ இருக்கு. சரிங்களா? இப்போ அதாவது ஏங்கிறவர் ஒரு நாள் ஒர்க் பண்ணாருன்னா இந்த 30யை புரியுற மாதிரி சொல்லணும்னா சேர் வந்து ப்ரொடியூஸ் பண்றாருன்னா இங்க
30 சேர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஏங்கிறவர் 10 days ஒர்க் பண்ணால் 30 சேர், பிங்கிறவர் 15 days ஒர்க் பண்ணி கொடுத்தா 30 சேர் ப்ரொடியூஸ் பண்ணுவார். ஓகேங்களா? அப்போ பர் டேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்குது? ஏங்கிறவர் 3 ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, பிங்கிறவர் 2 ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. சரிங்களா? இப்போ கொஸ்டின் பாருங்க, 2 பேர் சேர்ந்தா எவ்வளோ டேஸ்ன்னு கேட்குறாங்க. இப்போ 2 பேர் சேர்ந்தா A + B, ஏங்கிறவர் 3 ஒர்க்கையும் பிங்கிறவர் 2 ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணுவாரா? அப்போ ஒரு நாள் கம்ப்ளீட் ஆகும்போது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இப்போ டோட்டல் நம்ம கொஸ்டின் என்ன, 2 பேர் சேர்ந்தா எவ்வளோ டேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2 பேர் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 5னா இப்போ அந்த டோட்டல் ஒர்க்கை எஃபிஷியன்சியால் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? சேம் இதே லாஜிக் தான். டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி நமக்கு என்ன கிடைக்கும்? டைம் கிடைக்கும். டோட்டல் டைம் எவ்வளோன்னு கிடைக்கும். 30 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் பாருங்கள் 6 days. அப்போ 2 பேர் சேர்ந்தா எவ்வளோ நாளில்? 6 daysல அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் ஒரே ஒரு சம் தான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சம்மை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ இது ஒரு பேசிக் சம்பா. இந்த பேசிக் சம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். நிறைய இடத்துல இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஆன்சர் கொண்டு வருவோம். பாருங்க, என்ன ட்ரிக்னா x × y டிவைடட் பை x + y. இது எடுத்தோம்னா நமக்கு டைம் கிடைக்கும். டோட்டல் டைம் ஆன்சர் ஈஸியாக கொண்டு வந்துக்கலாம். எக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 10, ஒய்ங்கிறது பார்த்தீங்கன்னா பியோட டைம் எடுங்க 15 டிவைடட் பை 2 ஆட் பண்ண எவ்வளோ? 25. 5 டேபிளில் 2 times, இல்லை 5 times, 5 பார்த்தீங்கன்னா 3 times, 2 3s are 6 days. அப்போ அலோன் கொடுத்து, அதாவது ஏ அலோன் பி அலோன் கொடுத்து டுகெதர் கேட்டாங்கன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். எக்ஸ் இன்டூ ஒய் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேங்களா? செகண்ட் சம் சால்வ் பண்ணலாம். In a presentation competition, Group Leo can complete task 9 days. Group Tiger can finish 18 days. Question என்ன கேட்குறாங்க? Both group work together எவ்வளோ டேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் டைரெக்டாக இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா என்ன யூஸ் பண்ணலாம்? இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்துக்கலாம். அப்போ கொஸ்டினில் ஒரே ஒரு விஷயந்தான், அலோன் கொடுத்து டுகெதர் கேட்டிருக்காங்க. அதாவது இண்டிவிஜுவல் ஒர்க்கை கொடுத்து டுகெதர் கேட்கும்போது நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 9 × 18 டிவைடட் பை 27 கேன்சல் பண்ணிங்கன்னா 3, 3ல் 18 பார்த்தீங்கன்னா 18ல் 3 பார்த்தீங்கன்னா 6 டைம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6 days. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் சம் பாருங்க. A and B complete a work in 22 days. அப்போ என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இதில் A and B கொடுத்துருக்காங்க. 2 பேர் சேர்ந்தா 22 daysல ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதே ஒர்க்கை ஏ அலோன் 44 daysன்னு சொல்லியிருக்காங்க. 44 days. அப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா டுகெதர் கொடுத்து அலோன் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிப்போம்? எல்சிஎம் எடுக்கலாம். இப்போ 22 44 22 44. இப்போ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா இப்போ போன சம்மே நான் சொல்கிறேன். எல்சிஎம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம்னா இப்போ இந்த 2 நம்பரில் எது பெரிய நம்பர்னு பாருங்க. சரிங்களா? 10 15 இருக்கு இல்லையா? இந்த 2 நம்பரில் எது பெரிய நம்பர்னா 15. 15ல் கூட வர நம்பர் டிவைட் ஆகுமான்னு பாருங்க. டிவைட் ஆகலைன்னா இந்த பெரிய நம்பரோட நெக்ஸ்ட் மல்டிபிள் எடுங்க. நெக்ஸ்ட் மல்டிபிள் பார்த்தீங்கன்னா இப்போ இது 15ல் 10 டிவைட் ஆகுமா? எக்ஸாக்டா டிவைட் ஆகாது. அப்போ 15ஓட நெக்ஸ்ட் மல்டிபிள் பார்த்தீங்கன்னா நமக்கு 30. 30ல் 2 நம்பருமே டிவைட் ஆகும். அதுதான் எல்சிஎம் சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி தான் இங்கே பாருங்க 9 18 இருக்கா? இந்த 2 நம்பரில் எல்சிஎம் கான்செப்டில் போனீங்கன்னா 2 நம்பரில் ஹையஸ்ட் நம்பர் எடுங்க 18. அப்போ 18ல் பார்த்தீங்கன்னா 9 கூட வர நம்பர் டிவைட் ஆகுமான்னு பாருங்க. 9 டிவைட் ஆகும். டிவைட் ஆச்சுன்னா சேம் நம்பர், அந்த பெரிய நம்பர் தான் என்னவா இருக்கும்? எல்சிஎம்மாக இருக்கும். ஓகேங்களா? சேம் லாஜிக் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எல் டிவிஷனே யூஸ் பண்ண வேணாம். டேபிள்ஸ் நல்லா தெரிஞ்சுன்னா இதை நீங்கள் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். பெரிய நம்பர் என்ன? 44. 44ல் 22 பார்த்தீங்கன்னா 2 times டிவைட் ஆகுது. அப்போ நம்மளோட எல்சிஎம் என்ன? 44. அந்த 44ஐ டோட்டல் ஒர்க்கை என்ன பண்ணலாம்? கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 1 day ஒர்க். ஏவும் பியும் சேர்ந்தா A + B = 44ல்
22 எவ்வளோ டைம்ஸ்ப்பா? 44 டிவைடட் பை 22. இப்போ இது டிவைட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் மைண்டில் கால்குலேட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 டைம்ஸ் சொல்லலாமா? A is equal to 44 divided by 44, 1 time. இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்குறான்னா, B alone can do 3/4 of the workன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. 3/4 of the workனா என்ன? 44ல் 3/4. அப்போ 3/4 எடுத்தீங்கன்னா 3/4 கேன்சல் பண்ண என்ன? 11 into 33 ஒர்க். 33 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ டேஸ் ஆகுங்கிறது தான் கொஸ்டின். அப்போ யாரு? பி. அப்போ ஆன்சர் பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும்? பியோட இண்டிவிஜுவல் ஒர்க் வேணும். பி யார் கூட சேர்ந்துருக்காரு? ஏ கூட சேர்ந்துருக்காரு. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 2 ஒர்க்கா? ஏ மட்டும் தனியாக 1 ஒர்க். அப்போ இது இந்த இடத்துல அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு பி ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ பியோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் தான் முடிக்கிறாங்க. இப்போ 33 ஒர்க் முடிக்க எவ்வளோ டேஸ் ஆகும்? 33 டிவைடட் பை 1 ஈக்குவல் டு 33 டேஸ். ஓகேங்களா? ஆப்ஷன் டி. இந்த சமுக்கும் நீங்கள் அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டுகெதர் கொடுத்து அலோன் கேட்குறாங்க. இப்போ இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா ட்ரிக் 2ன்னு வச்சுங்க. சரியா? இப்போ டுகெதர் கொடுத்து அலோன் கேட்குறாங்கன்னா x into y divided by x minus y equal to time. கிளியரா? மைனஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ x equal to நமக்கு என்ன? 22, y is equal to 44 divided by டிஃபரன்ஸ் எவ்வளோ பாருங்க? 44க்கும் 22க்குள்ள டிஃபரன்ஸ் 22. ஆனா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 3/4 of the workன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கண்டிஷன் மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கண்டிஷனை இங்கே டைரெக்டாக இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும் 3/4. இப்போ கேன்சல் பண்ணி பாருங்கள். கேன்சல் 44ல் 4 11 டைம் 11 into 3 33. உங்களுக்கு டைரெக்டாக ஆன்சர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் சம் சேம் அதே மாதிரி ஒரு சம் தான். இப்போ நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலாம்? கொஸ்டின் ரீட் பண்ணும்போது டுகெதர் கொடுத்து அலோன் கேட்குறாங்க. அப்போ x into y divided by x minus y யூஸ் பண்ணலாம். டைம் இப்போ இதில் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 3/4ன்னு கேட்குறாங்க. அப்போ x எடுங்க 21 into 28. ரெண்டோட டிஃப்ரென்ஸ் தான். இதில் மைனஸ் ப்ளஸ் எல்லாம் வராது. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எடுங்கன்னு சொல்லலாம். 21க்கும் 28க்குள்ள டிஃப்ரென்ஸ் 7 into 3/4ன்னு சொல்லியிருக்காங்க into 3/4. 7 21ல் 3 டைம்ஸ் 28ல் பார்த்தீங்கன்னா 4 பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ் 9 into 7 பார்த்தீங்கன்னா 63 டேஸ். இந்த ஒர்க்கை பி மட்டும் தனியாக ஒர்க் பண்ணார்னா 63 டேஸில் என்ன பண்ணுவார்? கம்ப்ளீட் பண்ணிடுவார். இப்போ இது ஒரு பேசிக் சம் தான்பா. அதெல்லாம் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். பெரிய பெரிய சம் வரும்போது கண்டிப்பாக எல்சிஎம் எடுத்து தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ சேம் அதே ஒரு கான்செப்ட் தான். நீங்கள் இதுக்கான ஆன்சரை வந்து ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். A, B and C can complete a piece of work in 3, 4, 6 days respectively. How long will they take to complete thrice the same working together? இப்போ A is equal to A ஓட டைம் எவ்வளோ? 3. B ஓட டைம் எவ்வளோ? 4. C பார்த்தீங்கன்னா 6. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போம் இல்லையா? எல்சிஎம் பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் 6. 6ல் 3 டிவைட் ஆகும், ஆனால் 4 டிவைட் ஆகாது. அப்போ 6ஓட நெக்ஸ்ட் மல்டிபிள் 12. 12ல் பார்த்தீங்கன்னா எல்லா நம்பருமே டிவைட் ஆகும். நம்ம எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. இந்த 12 பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க்காக எடுக்கிறோம். இப்போ 12ல் டோட்டல் ஒர்க் இல்லையா? 12ல் 1 டே ஒர்க் கண்டுபிடிச்சிங்கன்னா 12ல் பார்த்தீங்கன்னா ஏ எவ்வளோ டைம்ஸ்? சாரி 3 இல்லையா? ஏவோட டைம் எவ்வளோ? 3. 12 டிவைடட் பை 3 4. B is equal to 12 divided by 4 3. C is equal to 12 divided by 6 2. 2 times. அப்போ ஒர்க் பார்த்தீங்கன்னா ஏங்கிறவர் 4 சேர் ப்ரொடியூஸ் பண்ணுவான், பிங்கிறவன் 3 சேர், சிங்கிறவன் 2 சேர் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறான். இப்போ நம்ம கொஸ்டின் என்னன்னு பாருங்க. ஒர்க்கிங் டுகெதர். அப்போ ஒர்க் 3 பேர் சேர்ந்தாங்கன்னா A + B + C எவ்வளோப்பா?
9 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 3 பேர் சேர்ந்தா 9 ஒர்க். இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா த்ரைஸ் த சேம் ஒர்க்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ஒர்க் எவ்வளோ 12. அப்போ 12 கேட்கல, 12ஓட 3 மடங்கு கேட்டிருக்காங்க. அப்போ 12 இன்ட்டு 3ன்னு எடுத்தீங்கன்னா 3 டைம்ஸ் கிடைக்குது. அந்த 3 டைம்ஸ் முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ 3 டைம்ஸ் என்ன பண்ணுவோம் 9ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி. 9ல் 3 பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ், 12ல் 3 பார்த்தீங்கன்னா 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்போ ஏபிசி வரும்போது நமக்கு எக்ஸ் ஒய் இசட் அந்த மாதிரி வந்து அந்த ட்ரிக் போகும். அது கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்சிஎம் மெத்தடை யூஸ் பண்ணுங்க. சேம் அதே மாதிரி ஒரு சம் தான் பாருங்க. ஏபிசி கேன் கம்ப்ளீட் ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 3, 6, 2. A is equal to 3, B is equal to 6, C is equal to 2 இருக்கு. இப்போ இதோட எல்சிஎம் என்னவா இருக்குன்னா பெரிய நம்பர் எதுப்பா 6 இல்லையா? அப்போ 6 எடுங்க. 6ல் எல்லா நம்பருமே டிவைட் பண்ணலாம். இப்போ அதுதான் எல்சிஎம்மாக வரும். ஓகேங்களா? அந்த எல்சிஎம்மை டோட்டல் ஒர்க்காக கன்சிடர் பண்ணிக்கோ. 1 டே ஒர்க் சால்வ் பண்ணுங்க. A is equal to 6/3 எவ்வளோ டைம்ஸ் வருது 2 டைம்ஸ். இப்போ ஏவோட எஃபிஷியன்சி 2ஆக இருக்குது. B is equal to 6ல் 6 1 டைம். C is equal to 6ல் 2 பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸாக இருக்குது. அப்போ சியோட எஃபிஷியன்சி 3. கொஸ்டின் பாருங்க, த்ரைஸ் த சேம் ஒர்க்குன்னு சொல்லியிருக்கான். அப்போ 6 இன்ட்டு 3 டோட்டல் ஒர்க்கை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் த்ரைஸ் கிடச்சிடும். டிவைடட் பை இவங்க 3 பேர் சேர்ந்தா எவ்வளோப்பா A + B + C. 3 பேர் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 6 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அப்போ டிவைடட் பை 6 எடுத்தோம்னா 3 டேஸ் டோட்டல் டைம் கிடைக்கும். இப்போ என்ன லாஜிக் பா, டோட்டல் ஒர்க்கை எதாவது டிவைட் பண்ணுறோம், எஃபிஷியன்சியால் டிவைட் பண்ணும்போது டோட்டல் டைம் கிடைக்கும். ஓகேங்களா? கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம். எக்ஸ் கேன் கம்ப்ளீட் த ஒர்க் order in 15 days. Y can complete the same work order in 12 days. With the help of F, the 3 of them finish 5 days. இப்போ இங்கே பாருங்க, எக்ஸுங்கிறவன் ஒரு ஒர்க் கொடுத்தா 15 டேஸில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவான். ஒய்ங்கிறவன் 12 டேஸ் ஆகும். அடுத்த லைன் பாருங்க, வித் த ஹெல்ப் ஆஃப் எஃப் அப்படின்னா என்ன மீனிங்? 3 பேர் சேர்ந்து எக்ஸ் ஒய் ப்ளஸ் எஃப் 3 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒர்க்கை 5 டேஸ்லேயே நமக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ இதோட எல்சிஎம் கண்டுபிடிப்போம் இல்லையா? 15, 12, 5 எங்கே மீட் ஆகும்னு பாருங்க. எல் டிவிஷன் எடுத்தீங்கன்னா 5 3 டைம்ஸ், 12 ரிப்பீட் ஆகும் 1 டைம். 3, 12 காமன் டேபிள் 3 1 டைம் 4ஆக இருக்கு. இப்போ காமன் டேபிள் கம்ப்ளீட் ஆச்சுன்னா இதை மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கேன் இல்லையா? பேலன்ஸ் 5 3 1 4ன்னு இருக்கு. 5 3s are 15, 15 4s are 60. அப்போ எல்சிஎம் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 60. இப்போ இது இந்த டேபிளில் பெரிய நம்பர் எதுப்பா 15. 15ல் 5 டிவைட் ஆகும், ஆனால் 12 டிவைட் ஆகாது. அப்போ இந்த நம்பர் எங்கே மீட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 30லையும் 12 டேபிள் வராது. அடுத்து 45 15ஓட மல்டிபிள்ப்பா 15 30 45 60 இப்படி போயிட்டே இருக்குமா? இதில் எங்கே மீட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 60ங்கிற நம்பரில் தான் இந்த 3 நம்பருமே எக்ஸாக்டாக டிவைட் பண்ணும். சரியா? இப்போ அதுதான் டோட்டல் ஒர்க்காக கன்சிடர் பண்ணி 60 எடுத்தாச்சு. 1 டே ஒர்க் கண்டுபிடிப்போம். எக்ஸுங்கிற பர்சன் 60 ஒர்க்கை 15 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்களா? அப்போ பர் டேக்கு எவ்வளோ 60 டிவைடட் பை 15. 60யை 15ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் தான் எக்ஸோட எஃபிஷியன்சி 4 டைம். இப்போ நீங்கள் இது என்ன பண்ணலாம், எவ்வளோ டைம்ஸ் அப்படிங்கிறது மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணலாம். y is equal to எவ்வளோ 60 டிவைடட் பை 12. 60ல் 12 பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ். அடுத்தது 3 பேர் சேர்ந்தாங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு 5 டேஸில் 60 ஒர்க் முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 டிவைடட் பை 5 எவ்வளோ 60ல் 5 12 டைம்ஸ் 12. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் பாருங்க, ஹவு மெனி டேஸ் வுட் எஃப்னு கேட்டிருக்கான். எஃப் டேக் டு கம்ப்ளீட் த ஒர்க் அலோன். இப்போ ஆன்சர் பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும்ப்பா? கொஸ்டினுக்கான ஆன்சர் பண்ணணும்னா என்ன வேணும்? எஃப்போட எஃபிஷியன்சி நம்ம சொல்லணும். இப்போ எஃப் பார்த்தீங்கன்னா
யார் கூட இருக்காங்க, எக்ஸ் ஒய். அப்போ இந்த இடத்துல எக்ஸோட எஃபிஷியன்சி 4, ஒய்யோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 5. இது அப்ளை பண்ணீங்கன்னா எஃப் கிடைச்சிருமா, எஃப் equal to 12. therefore f equal to 12 minus 9. 12 minus 9 is equal to 3. f ஓட எஃபிஷியன்சி 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? அப்போ எஃப்ங்கிறவர் ஒரு நாள் ஒர்க் பண்ணார்னா எவ்வளோ ஒர்க், வெறும் 3 ஒர்க் தான் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அப்போ 60 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ நாள் ஆகும், 60 divided by 3 is equal to நமக்கு 20 days. 60ல் 3 20 days. ஓகேங்களா? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் டைப் 2 சால்வ் பண்ண போகிறோம். டைப் 2 பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு டைப் சொல்லலாம், லீவிங் ஜாயினிங் சம். சரிங்களா? ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இடையில ஒர்க்கை விட்டு வெளியே போயிடுவாங்க, இல்லைனா ஒர்க் பண்ணும்போது இடையில ஒர்க்கில் ஜாயின் பண்ணுவாங்க. இதுதான் கான்செப்ட். சரிங்களா? சேம் அதே தான். ஏவோட எஃபிஷியன்சி கொடுத்துருப்பாங்க. டோட்டல் ஏ இஸ் ஈக்குவல் டு சம் பாருங்க, ஏ கேன் கம்ப்ளீட் ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 24 days. பி கேன் கம்ப்ளீட் த சேம் ஒர்க் இன் 18 days. சி கேன் எவ்வளோ, 36 days. இப்போ கண்டிஷன் பாருங்க, all of them started working together. After working for 4 days, A left the work. B and C continued, but B left 3 days before the completion of the work. How long did the work last? அப்போ டோட்டலாக எவ்வளோ டேஸ் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சி, இப்போ எல்சிஎம் எவ்வளோ, 24, 18, 36 எடுத்திங்கன்னா எல்சிஎம் 72. இப்போ 72ல் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 1 day ஒர்க் இல்லையா, 72ல் ஏ பார்த்தீங்கன்னா 24 எவ்வளோ டைம்ஸ் பாருங்க, 3 times. B is equal to 4 times. C is equal to 2 times. ஓகேங்களா? இப்போ 3 பேர் சேர்ந்து தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ A + B + C is equal to டோட்டலாக 3 பேர் சேர்ந்தாங்கன்னா 9 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இப்போ இண்டிவிஜுவலாக சால்வ் பண்ணோம்னா 4 days ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ 4 × 9 பார்த்தீங்கன்னா 36 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்களா ஃபஸ்ட்டு 4 daysல. அதுக்கப்புறம் பியும் சியும் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஆனால் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லலை. கடைசியில் பார்த்தீங்கன்னா பி பார்த்தீங்கன்னா ஒர்க்கை விட்டு வெளியே போகிறாங்க. எவ்வளோ டேஸ், 3 days முன்னாடி ஒர்க்கை விட்டு வெளியே போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கடைசி 3 நாள் பி வெளியே போயிட்டாருன்னா கடைசி 3 days யார் ஒர்க் பண்ணியிருப்பா, சி தான் ஒர்க் பண்ணியிருப்பான். இப்போ 3 × 2 is equal to 3 days பார்த்தீங்கன்னா சியோட எஃபிஷியன்சி எவ்வளோ, 2. 3 days ஒர்க் பண்ணால் 6 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இப்போ டோட்டலாக ஆட் பண்ணோம்னா 42 ஒர்க் பார்த்தீங்கன்னா A + B + C அண்ட் சி தனியாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் எவ்வளோ, 72. அதில் 42வை லெஸ் பண்ணோம்னா 0, 30. இந்த 30 ஒர்க்கை யார் கம்ப்ளீட் பண்ணியிருப்பா, இந்த பிட்வீனில் பி அண்ட் சி கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்களா. அப்போ 30யை பி அண்ட் சியோட எஃபிஷியன்சி எவ்வளோன்னு பாருங்கள், 4 + 2 6. B + C எவ்வளோப்பா, 6 ஒர்க். அப்போ 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா பியும் சியும் சேர்ந்து எவ்வளோ டேஸ், 5 days ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு 4 days, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3 days, பிட்வீனில் ஒரு 5 days. டோட்டலாக 7 + 5 = 12 days. ஆப்ஷன் டின்னு சொல்லலாம். இப்போ இந்த சம்மை இப்படி இண்டிவிஜுவலாக சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக நமக்கு தெரியும் எஃபிஷியன்சி இன்டூ டைம்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க். இப்போ எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா இனிஷியலாக A + B + C தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்களோட எஃபிஷியன்சி எவ்வளோ, 9. இப்போ 9 × 4 டைம் பார்த்தீங்கன்னா 4 days. அடுத்தது B and C மிடில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ ப்ளஸ் B and Cயோட எஃபிஷியன்சி எவ்வளோ, 6 இன்டூ எவ்வளோ டேஸ், அவங்களோட டைம் தெரியாது, எக்ஸ். ஃபைனலாக கடைசியில் சி ஒர்க் பண்ணியிருக்கான். சி பார்த்தீங்கன்னா ஒரு 3 days ஒர்க் பண்ணியிருக்கானா. சியோட எஃபிஷியன்சி எவ்வளோ, 2. 2 × 3 is equal to சியோட டோட்டல் ஒர்க் கிடைக்கும். இது எல்லாமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த எல்சிஎம்க்கு ஈக்குவலாக இருக்கும். டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு 72.
இப்போ இது எடுக்க தெரிஞ்சால் நீங்கள் ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் எவ்வளோ வரும்பா 36. இந்த இடத்துல ஒரு 6 வரும்போது 42. 6x ஈக்குவல் டு 72 மைனஸ் 42 30. 30 டிவைட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் 5 days. அப்போ பி அண்ட் சி பார்த்தீங்கன்னா ஒரு 5 days பிட்வீனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ 5 + 4 9. 9 + 3 பார்த்தீங்கன்னா 12 days. எஃபிஷியன்சி டைமை வச்சு சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. சரத் ஒரு வேலையை தனியாக 13 நாட்களில் முடிப்பார். அதே வேலையை வரத் தனியாக 9 நாட்கள். சரத் பார்த்தீங்கன்னா 13 days, வரத் பார்த்தீங்கன்னா 9 days. ஓகேங்களா? அவர்கள் இருவரும் சேர்ந்து வேலையை தொடங்கினார். ஆனால் வேலை முடிவதற்கு 11 நாட்கள் முன்னதாகவே வரத் வேலையை விட்டு போறாருன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேலையை எத்தனை நாட்கள் முழுமை அடையும் கேட்டிருக்காங்க இல்லையா? டோட்டல் டேஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 13 9 பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுக்கணும் இல்லையா? அப்போ டோட்டல் ஒர்க் நமக்கு வேணும் 13 × 9 இல்லையா? ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைம் நம்பர் வருது. அப்போ கண்டிப்பாக எல்சிஎம் என்னவா இருக்கும்? 13 × 9 தான் எல்சிஎம். 7 117. 117 பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க். அப்போ 117ல் 13 எவ்வளோ டைம்ஸ் 1 day ஒர்க் கண்டுபிடிச்சிங்கன்னா S ஈக்குவல் டு 13 எவ்வளோ டைம்ஸ்னா 9 டைம்ஸ்னு வரும். அதே மாதிரி வரத் பார்த்தீங்கன்னா 170ல் 9 எவ்வளோ டைம்ஸ்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸாக 13 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எஃபிஷியன்சி இன்டூ டைம்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் கான்செப்டில் போங்க. ஒர்க்கை யார் ஸ்டார்ட் பண்ணுறா? 2 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ சரத் ப்ளஸ் வரத் 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் முடிப்பாங்க? 22 ஒர்க் முடிப்பாங்க. எவ்வளோ என்ன சொல்லியிருக்காங்க? தே ஸ்டார்டட் ஒர்க் டுகெதர் பட் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலை, சரியா? ஆனால் என்ன க்ளூவாக சொல்லியிருக்காங்கன்னா 11 days பிஃபோர் த கம்ப்ளீஷன் ஆஃப் த ஒர்க் வரத் வந்து வெளியே போகிறான், சரிங்களா? அப்போ வரத் வந்து ஒர்க்கை விட்டு வெளியே போகிறான். வரத் வெளியே போனான்னா யார் கம்ப்ளீட் பண்ணியிருப்பா? சரத் தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். அந்த சரத் பார்த்தீங்கன்னா அப்போது இவங்க 2 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களா? எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது எக்ஸ். அடுத்து யார் வெளியே போயிட்டா? 11 days முன்னாடி ஒர்க் முடியறதுக்கு 11 days முன்னாடி வரத் பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டான். அப்போ வெளியே போயிட்டான்னா அப்போ கடைசியில் இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு? 11 days இருக்கா? அந்த 11 days யார் ஒர்க் பண்ணியிருப்பா? சரத் தான் ஒர்க் பண்ணியிருப்பான். ப்ளஸ் எஃபிஷியன்சி 9 × 11. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 117க்கு ஈக்குவலாக இருக்கும். மல்டிப்ளை பண்ணுங்க. 99 170 மைனஸ் 99னா உங்களுக்கு 18 டிவைடட் பை 22. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 9/11 கிடைக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு 9/11 கிடைக்கும். 9/11 பார்த்தீங்கன்னா பட் இந்த இடத்துல கடைசியில் எவ்வளோ நாள் எடுக்கிறாரு? எஸ் 11 days எடுக்கிறாங்களா? அப்போ 11 கூட டோட்டல் டேஸ் தான் கேட்குறாங்க. 11 + 9/11 11 + 9/11 ஆட் பண்ணிங்கன்னா இப்போ இந்த மாதிரி வரும்போது அப்படியே சேர்த்து எழுதிக்கலாம். 11 9/11 days. நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஆப்ஷன் சி. கிளியரா? கடைசியில் ஒரு 11 days பார்த்தீங்கன்னா யார் ஒர்க் பண்ணுறா? சரத் மட்டும் தனியாக ஒர்க் பண்ணுறா. ஏன்னா வரத் பார்த்தீங்கன்னா ஒர்க்கை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கடைசியில் ஒரு 11 days சரத் மட்டும் எவ்வளோ நாள்? 9/11 days பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கான். ரெண்டையும் ஆட் பண்ணாதான் டோட்டல் ஒர்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம். ராபர்ட், கிறிஸ், ஜெர்மி 3 பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ராபர்ட் 16 days, கிறிஸ் பார்த்தீங்கன்னா 48, நெக்ஸ்ட் ஜெர்மி பார்த்தீங்கன்னா 32 days. இதோட எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 16 48 32. நம்ம என்ன டேபிள் எடுக்கலாம்? 8 டேபிள் எடுக்கலாமா? 8 டேபிள் எடுத்தீங்கன்னா 2 times 6 time 4 time. 2 எடுத்தீங்கன்னா 1 time
3 டைம் 2. இப்போ இந்த இடத்துல பாரு 8 to 16, 16 3s are 48, 48 into 2 பார்த்தீங்கன்னா 96. சரிங்களா? இப்போ இதில் பெரிய நம்பர் இதுப்பா 48. 48ல் 18 டிவைட் ஆகும், 32 வராது. 48ஓட நெக்ஸ்ட் மல்டிபிள் 96. 96ல் பார்த்தீங்கன்னா எல்லா நம்பருமே டிவைட் ஆகும். இந்த எல்சிஎம் சொல்லலாம். சரியாப்பா? இப்போ ஆர்ஸ் ஈக்குவல் டு 1 டே ஒர்க் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன? ஆர்ஸ் ஈக்குவல் டு 96ல் 16 பார்த்தீங்கன்னா 6 டைம், 96ல் 48 பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ், 96ல் 32 பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ். எஃபிஷியன்சி கிடைக்குது. இப்போ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யார் ஸ்டார்ட் பண்ணுறா? ஆல் ஆஃப் 3 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ எஃபிஷியன்சி கான்செப்ட்லேயே போங்க. ஆர் ப்ளஸ் சி ப்ளஸ் ஜேன்னு எடுக்கிறேன். அப்போ 3 பேர் சேர்ந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எஃபிஷியன்சி எவ்வளோ? 9, 11. ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க? ராபர்ட் லெஃப்ட் த ஒர்க் ஆஃப்டர் 2 டேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ராபர்ட் பார்த்தீங்கன்னா 2 டேஸ்க்கு அப்புறம் வெளியே போகிறாங்கன்னா, அப்போ இந்த 3 பேருமே சேர்ந்து எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க? 2 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது? கிறிஸ் லெஃப்ட் ஜஸ்ட் 4 டேஸ் பிஃபோர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இடையில பார்த்தீங்கன்னா யார் ஒர்க் பண்ணியிருப்பா? ராபர்ட் வெளியே போயிட்டார்னா கிறிஸ், ஜெர்மி ஒர்க் பண்ணுறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 5. ஆனால் எவ்வளோ டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கங்க. கடைசி 4 டேஸ்க்கு முன்னாடி யார் வெளியே போகிறா? 4 டேஸ் பிஃபோர் த யார்? கிறிஸ் வெளியே போயிட்டான். அப்போ கிறிஸ் வெளியே போயிட்டான்னா கடைசி 4 டேஸ் யார் ஒர்க் பண்ணியிருப்பா? ஜெர்மி தான் ஒர்க் பண்ணியிருப்பான். எஃபிஷியன்சி 3 into 4 டேஸ் தானே, 4 எடுத்தீங்கன்னா இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 96 equal to 96. இப்போ எக்ஸை கண்டுபிடிங்க. இப்போ கொஸ்டின் என்னன்னு பாருங்க, ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ்ன்னு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ எக்ஸை கண்டுபிடிச்சு 2 + 4 கூட ஆட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 22 ஒரு 12 கிடைக்கும் இல்லையா? இப்போ 5x equal to ஒரு 22 ஒரு 12, 34 மைனஸ் பண்ணிங்கன்னா 96 மைனஸ் 34 எவ்வளோ கிடைக்குது? 262. இப்போ 62 டிவைட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்னப்பா? 12.4. 12.4ன்னு கிடைக்குது எக்ஸ். அப்போ இந்த 2 பேர் எவ்வளோ நாள்? 12.4 டேஸ். இது கூட 4 + 2 எவ்வளோ? 12.4 + 6 ஆட் பண்ணிங்கன்னா 18.4 டேஸ். 18.4 டேஸில் அந்த டோட்டல் ஒர்க்கை இவங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. 18.4 டேஸ். கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இது கொஞ்சம் தெளிவாக நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ரீட் பண்ணும்போது இந்த பிஃபோர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ போகிறாங்கன்னா கண்டிப்பாக கூட யார் இருக்காங்களோ அவங்க தான் அந்த பேலன்ஸ் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்க. சேம் அதே மாதிரி ஒரு சம் தான். நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைப் சால்வ் பண்ணலாம். டைப் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் சம்னு சொல்லலாம். Navya and Bhavya can paint a house in 50 days and 75 days respectively. If they work on alternate days starting with Bhavya, in how many days can do complete painting that house? இப்போ டோட்டலாக ஒரு வீடை வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க. அப்போ நவ்யா பார்த்தீங்கன்னா நமக்கு 50 டேஸில் கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே பவ்யா கிட்ட கொடுத்தோம்னா 75 டேஸ் ஆகும். அப்போ டோட்டல் ஒர்க் வேணும் இல்லையா? இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 300. நவ்யா இஸ் ஈக்குவல் டு பர் டே ஒர்க் கண்டுபிடிச்சிங்கன்னா நவ்யாவோட எஃபிஷியன்சி 6, பவ்யாவோடது 4 இருக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா பவ்யா தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ பவ்யாவோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 4. நெக்ஸ்ட்டு செகண்ட் டே நவ்யா வராங்க, 6 கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இப்போ இது ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே. தேர்ட் டே யார் வருவாங்க? மறுபடியும் பவ்யா வருவாங்க, 4. ஃபோர்த் டே யார் வருவாங்க? நவ்யா வருவாங்க, 6. இப்போ இந்த ஆர்டரில் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 300 முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்? சரிங்களா? அப்போ நமக்கு இந்த டைப்புக்கான க்ளூ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டேஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 டேஸில் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுறாங்க? 2 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா 10 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அடுத்த 2 டேஸ் பார்த்தீங்கன்னா 10. இப்போ இந்த 10 தான் க்ளூ. இந்த 2 டேஸ் தான் நமக்கான க்ளூ. அப்போ 2 டேஸ்க்கு 10 கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா
300ல் இந்த 10 எவ்வளோ டைம்ஸ் வருதுன்னு பாருங்கள். 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 30 days. சரிங்களா? 10 பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ 30 டைம்ஸ் வருது. ஓகேங்களா? அப்போ 30 டைம்ஸ்னா இந்த இடத்துல ஒரு 10 பார்த்தீங்கன்னா 2 daysனா அப்போ இன்ட்டு 2 எடுத்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 60 days. சரிங்களா? ஏன் இன்ட்டு 2 பண்ணுறோன்னா 2 daysன்னு இருக்கு இல்லையா, 2 daysக்கு தான் நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி வரும். அப்போ 30 இன்ட்டு 2 டோட்டலாக எவ்வளோ டேஸ் 60 daysல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஆல்டர்னேட் சம்மில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யார் ஸ்டார்ட் பண்ணுறான்னு பாருங்கள், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ கம்பேர் பண்ணும்போது எது ரிப்பீட் ஆகுதோ அதை நீங்கள் 2% 2 daysன்னு எடுக்கலாம், 3% 3 daysன்னு எடுத்து சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. P and Q complete a piece of work in 20 days, 30 days respectively. P is equal to 20 days, Q is equal to 30 days. They decide to work alternately and one day P, next day Q ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு LCM எடுப்போம், ஒன் டே எஃபிஷியன்சி கண்டுபிடிப்போம். P is equal to 60ல் 20 3 times, Q is equal to 2 times. ஃபர்ஸ்ட் டே யார் ஒர்க் பண்ணுறா? பி ஒர்க் பண்ணால் 3 முடிப்பார், Q ஒர்க் பண்ணால் 2 கம்ப்ளீட் பண்ணுவார். அப்போ ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே இந்த ஆர்டரில் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 daysக்கு எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுறாங்க? 5 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இப்போ 60ல் 5 எவ்வளோ டைம்ஸ் வருதுன்னு பாருங்கள். எவ்வளோ கேன்சல் பண்ணிங்கன்னா 12. சரிங்களா? அப்போ இந்த 12 நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்ட்டு 2 ஏன்னா 2 days. இப்போ 12 இன்ட்டு 2 24 daysல டோட்டல் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. ஆப்ஷன் ஏ. சால்வ் பண்ணலாம். A, B and C can complete a task in 12 days, 15 days, 18 days respectively. B work every day and A and C work on alternate days beginning with C on the first day. How many days will it take to do the task? அப்போ இதில் 3 பேர் வராங்க இல்லையா? A is equal to எவ்வளோ 12 daysல கம்ப்ளீட் பண்ணுவாங்க, B 15 days, C is equal to 18 days. இப்போ இதோட LCM கண்டுபிடிச்சோம்னா 12, 15, 18 பார்த்தீங்கன்னா லாங் டிவிஷனில் 3 டேபிளில் டிவைட் ஆகுமா? 4 டைம் 5 டைம் 6 டைம் வரும். 4 and 6க்கு காமன் இருக்கு, 2 டேபிளில் டிவைட் பண்ணலாமா? 2 times 5 ரிப்பீட் ஆகும் 3. 2, 5, 3 காமன் இல்லை, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 6, 12, 12 5s are 60, 63s are 180. இப்போ LCM 180 கிடைக்குது. டோட்டல் ஒர்க்காக கன்சிடர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் டே ஒர்க், ஒன் டே எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சோம்னா A is equal to 180ல் 12 பார்த்தீங்கன்னா 15 டைம்ஸ் வரும், B is equal to 12 டைம்ஸ் வரும், C is equal to 10. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் பாருங்க, யாரை ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க? B வந்து எவ்ரிடே ஒர்க் பண்ணுறாங்க, C தான் ஃபர்ஸ்ட் டே. ஏவும் சியும் சேர்ந்து ஆல்டர்னேட் டேஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நமக்கு B + C ஒர்க் பண்ணுவாங்க, செகண்ட் டே பார்த்தீங்கன்னா B + A ஒர்க் பண்ணுவாங்க. அப்போது பியும் சியும் ஒர்க் பண்ணால் BC பாருங்கள் எவ்வளோ 22 ஒர்க் முடிப்பாங்க ஃபர்ஸ்ட் டேல. செகண்ட் டே பார்த்தீங்கன்னா நமக்கு B and A ஒர்க் பண்ணாங்கன்னா 27 ஒர்க் முடிப்பாங்க. அப்போ 2 பேர் சேர்ந்தாங்கன்னா 2 daysல நமக்கு எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் ஆகும்? 2 days பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 49 ஒர்க் கம்ப்ளீட் ஆகும். அப்போ இந்த 180 முடிக்க எவ்வளோ நாள் ஆகுங்கிறது தான் கொஸ்டின். இப்போ இந்த இடத்துல பாருங்க 180 என்ன பண்ணுவோம்? 49ஆல் டிவைட் பண்ணுவோமா? 49ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு எவ்வளோ டைம்ஸ் வரும்? 3 டைம்ஸ். 3 × 49 147 வரும். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 33. இப்போ இந்த பேலன்ஸ் வச்சு தான் சம்ம என்ன பண்ணுவோம்? சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டே இப்போ இந்த இடத்துல கோஷன் என்ன வருது? 3 வருதா? இப்போ இந்த 3 பார்த்தீங்கன்னா நமக்கு 2 daysக்கு 49னா 49 எவ்வளோ டைம்ஸ் இருக்கு? 3. அப்போ என்ன கோஷன் வருதோ அது கூட இன்ட்டு 2 எடுங்க, 6 daysன்னு கிடைக்குது. ஓகேங்களா? ஏன் 2 எடுக்கிறோம்? 2 daysங்கிறது 49, ஒரு 49ங்கிறது 2 daysன்னு எடுத்திருக்கோம். அப்போ நமக்கு உள்ள 349 இருக்கு, 6 daysன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பேலன்ஸ் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுமா? 33. ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ? ரிமைனிங் ஒர்க் 33. இப்போ நமக்கு எவ்வளோ டேஸ் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு பாருங்க. 6 days கம்ப்ளீட் ஆயிருக்கா?
7th டே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொஸ்டின்ல ஆட் டேஸ் பார்த்தீங்கன்னா பியும் சியும் ஒர்க் பண்றாங்க, ஈவன் டேஸ் பியும் ஏவும் ஒர்க் பண்றாங்க. இப்போ 6 டேஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 7th டே யார் ஒர்க் பண்ண வருவாங்கன்னா இந்த பி அண்ட் சி வருவாங்க. ஓகேங்களா? அப்போ பிசி வந்தாங்கன்னா அவங்களோட எஃபிஷியன்சி எவ்வளோன்னு பாருங்க, 22. அப்போ 33ல 22வை கம்ப்ளீட் பண்ணுவாங்களா? ரிமைனிங் எவ்வளோ? 11 ஒர்க் இருக்கு. இந்த 11 ஒர்க் முடிக்க அடுத்த நாள் யார் வருவா? அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாள் எடுத்துட்டாங்க, யாரு? பியும் சியும் எடுத்துட்டாங்க. அப்ப நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா என்ன வருவாங்க? பியும் ஏவும் ஒர்க் பண்ண வருவாங்க. அவங்களோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 27. ஆனா கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ஒர்க் எவ்வளோ? 11 தான் இருக்கு. அப்ப 11 பாத்தீங்கன்னா 11/27 எழுதுவோம். சரிங்களா? இப்போ ஃபைனல் ஆன்சர் பாத்தீங்கன்னா 6 + 1 7 days, பேலன்ஸ் 11 ஒர்க்கை பிஎன் ஏ கம்ப்ளீட் பண்றாங்க. ஆனால் அவங்களோட எஃபிஷியன்சி 27. 27ல 11 கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இந்த கடைசியில மட்டும் இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல எழுதுற மாதிரி இருக்கும். ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டி தான் உங்களோட ஆன்சர். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சம். Rima and Juhi, when each is working alone, can complete a piece of work in respectively 12 days, 36 days. இப்போ ரீமா 12 டேஸ்ல முடிக்கிறான், ஜூஹி பார்த்தீங்கன்னா 36 டேஸ். நமக்கு எல்சிஎம் என்னமா கிடைக்கும்? 36 தான் கிடைக்கும். பெரிய நம்பர் இல்லையா? அதில் 12 டிவைட் ஆகும். இப்போ 1 டே எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கலாம். ரீமா இஸ் ஈக்குவல் டு 3 times, ஜூஹி பார்த்தீங்கன்னா 1 times சொல்லலாம். சரியா? இப்போ ஈச் ஒர்க் ஆல்டர்னேட் டேஸ், ரீமா அண்ட் ஜூஹி ஸ்டார்டிங் டு ஒர்க் ஆன் டே 1 டே 2ன்னு சொல்லியிருக்காங்களே. அப்போ யார் ஸ்டார்ட் பண்றா? ரீமா. அப்போ ரீமா ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 3 ஒர்க் முடிப்பாங்க. அடுத்த ஜூஹி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1 ஒர்க். அப்போ 2 டேஸ்க்கு எவ்வளோப்பா? 2 டேஸ்ல நமக்கு 4 ஒர்க் கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ 36ல இந்த 4ங்கிறது எவ்வளோ டைம்ஸ் வருதுன்னு பாருங்க. எவ்வளோ டைம்ஸ் வருது? 9 4s are 36, ரிமைனிங் ஒர்க் 0. இப்போ 0வா இருந்தால் இது என்ன பண்ணுவோம்? இந்த கோஷியன்ட் இருக்கு இல்லையா, அந்த 9 எடுங்க, கோஷியன்ட் எடுங்க, அது கூட 2வை மல்டிப்ளை பண்ணுங்க. 18 days. ஏன் 2வை மல்டிப்ளை பண்றோம்? 2 days, 4ங்கிறது 2 daysன்னு எடுத்திருக்கோம். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் டைப் சால்வ் பண்ணலாம். டைப் பார்த்தீங்கன்னா ரேஷியோ கான்செப்ட் சொல்லலாம். கொஸ்டின் பாருங்க. Rishi can do a piece of work in 11 days. Sean is 10% more efficient than Rishi. The number of days taken by Sean to do நெக்ஸ்ட் டைப் சால்வ் பண்ணலாம். டைப் பார்த்தீங்கன்னா ரேஷியோ கான்செப்ட்னு சொல்லலாம். ரேஷியோ கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான ரோல் பண்ணும். Rishi can do a piece of work in 11 days. Sean is 10% more efficient than Rishi. The number of days taken by Sean to do the same piece of work is எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ ரிஷியோடது எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 11 டேஸில் ஒரு ஒர்க் கொடுத்தோம்னா கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாரு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த ஷான் அண்ட் ரிஷியோட பர்சன்டேஜ், எஃபிஷியன்சியோட பர்சன்டேஜை பற்றி பேசியிருக்காங்க. இப்போ ஷான் ரிஷி என்ன சொல்லியிருக்காங்க? 10% மோர் எஃபிஷியன்ட் தென் ரிஷி. அப்போ ரிஷியை விட ஷான் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 10% அதிகமாக இருக்காரு. அப்போ ரிஷி 100 இருந்தா நமக்கு ஷான் பார்த்தீங்கன்னா 110 இருப்பாங்க. சரிங்களா? அப்போ பர்சன்டேஜ்ல தெரியாத ஒரு விஷயத்த 100 எடுப்போம். இப்போ இதுல இருந்து ரேஷியோ கண்டுபிடிச்சிங்கன்னா 11:10 கிடைக்குது. 11:10. இப்போ இந்த 11:10 பார்த்தீங்கன்னா எதோட ரேஷியோப்பா? எஃபிஷியன்சி, ஒர்க்கோட ரேஷியோவா இருக்கு. ஒர்க்கோட ரேஷியோ எவ்வளோ? 11:10. நமக்கு வந்து டைம் தான், ரிஷியோட டைம் தான் கொடுத்துருக்காங்க. ரிஷி பார்த்தீங்கன்னா அப்போ டைமோட ரேஷியோ வேணும். ரிஷி பார்த்தீங்கன்னா 11 டேஸ்ல ஒர்க் கம்ப்ளீட் பண்றாங்க இல்லையா? இப்போ இந்த டைம் அண்ட் ஒர்க்ல பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கும் இந்த டைமுக்குமான வேரியேஷன் என்னன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க. டைம் அதிகமாக எடுக்கிறாங்கன்னா அவன் ஸ்லோவாக ஒர்க் பண்ணுறான்னு அர்த்தம். டைம் வந்து கம்மியாக எடுக்கிறான்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறான்னு அர்த்தம். அப்போ இதில் டைம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க்கோட ரேஷியோ 11:10. அதுலேருந்து டைமோட ரேஷியோ நமக்கு 1/11
1/10 எடுப்போம். ஏன் எடுக்கிறோம்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்லலாம்னா, 2 வேல்யூ வரும்போது டைமோட ரேஷியோ நம்ம ரிவர்ஸா எடுக்கலாம். இந்த 11:10 இருக்கு இல்லையா, அது 10:11 எடுத்தீங்கன்னா டைம் ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் கிடைக்கும். இப்போ இது ஃப்ராக்ஷனா கொண்டு வந்து எல்சிஎம்மா எடுத்து சால்வ் பண்ணுவோம். 2 பேர் வரும்போது கண்டிப்பா நீங்க ரிவர்ஸ் எடுங்க. ஆனா 3 பேர் வரும்போது கண்டிப்பா ரிவர்ஸ் எடுக்கவே கூடாது. எல்சிஎம் எடுத்து தான் சால்வ் பண்ணணும். சரிங்களா? இப்போ ரிஷி பாத்தீங்கன்னா 10ங்கிறது இந்த இடத்துல யாரு? 11 ஷான், 10ங்கிறது ரிஷி. ஓகேவா? அப்ப ரிஷியோட டைம் எவ்வளோ? 11 ரேஷியோவா இருக்கு. அப்ப 11 ரேஷியோ எதுக்கு ஈக்குவல்? 11 டேஸ்க்கு ஈக்குவல் சொல்லலாமா? இப்ப 11 ரேஷியோ 11 டேஸா இருந்தா 1 ரேஷியோ என்னமா? 1 டேன்னு சொல்லலாமா? அப்ப அதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? இந்த 10 எவ்வளவுங்கிறது கண்டுபிடிச்சீங்கன்னா ஆன்சர் 10 டேஸ். 10 ரேஷியோ 10 டேஸா இருக்கும். ஆப்ஷன் டி. ஈஸியான ஒரு சம் தான். நெக்ஸ்ட் பாருங்க. அமித் கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 30 டேஸ். அமித் பாத்தீங்கன்னா 13 டேஸ்ல ஒரு ஒர்க் கம்ப்ளீட் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கோபால் இஸ் 30% மோர் எஃபிஷியன்ட் தென் அமித்னு சொல்லியிருக்காங்க. The number of days taken by கோபால் to do the same piece of work. கோபாலோட டைம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ ரேஷியோவில் சொல்லியிருக்காங்க. அப்போ கோபால் அமித். சரிங்களா? கம்பேர் பண்ணுறது அமிதை கம்பேர் பண்ணியிருக்கா. இப்போ அமித் பார்த்தீங்கன்னா 100 இருந்தால் கோபால் பார்த்தீங்கன்னா 130 இருப்பாங்க. 0 0 கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 13:10ங்கிறது எதோட ரேஷியோ? ஒர்க்கோட ரேஷியோ கிடைக்கும். ஒர்க்கோட ரேஷியோ 13:10 இருந்தா டைமோட ரேஷியோ என்னவா இருக்கும்? 10:13 இருக்கும். இப்போ அமித் பாத்தீங்கன்னா 13 ரேஷியோவா இருந்தா நம்ம என்ன சொல்லலாம்? கோபால் பாத்தீங்கன்னா 10 ரேஷியோ. அப்போ 13 ரேஷியோ 13 இருக்கு. 1 ரேஷியோ 1 கிடைக்கும். 10 ரேஷியோ என்னமா? 10 டேஸ். ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான சம் தான். இப்போ இதுல வந்து நிறைய கான்செப்ட் உள்ள சேர்த்து சம்ம செட் பண்ணுவாங்க. சால்வ் பண்ணலாம். A can complete a piece of work in 66 days. ஏங்கிற ஒரு 66 டேஸ்ல ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்க. B is 45% less efficient than A. B is 50% more efficient than B. B and C together for 24 days, then A alone will complete the remaining work. இப்போ இதுல A ஓட எஃபிஷியன்சி மட்டும் கொடுத்திருக்காங்க. மீதி எல்லாமே ரேஷியோல சொல்லியிருக்காங்க. ரேஷியோ பாருங்க, B:A சொல்லியிருக்காங்களா? பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணது A 100 எடுங்க. A is equal to 100 இருந்தா அவரை விட 45% லெஸ் எஃபிஷியன்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ 45 லெஸ் பண்ணீங்கன்னா 100ல இருந்து லெஸ் பண்ணா 55. இப்போ நமக்கு ரேஷியோவா எடுக்கும்போது 11:20. ஒர்க்கோட ரேஷியோ எவ்வளோ? 11:20. அடுத்து C and B கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ C:B is equal to B கூட கம்பேர் பண்ணனால B 100 எடுத்தீங்கன்னா 50% மோர். என்ன பண்ணுவோம்? 100 கூட ஆட் பண்ணுவோம். இதோட ரேஷியோ எடுத்தீங்கன்னா 3:2 கிடைக்குது. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல நம்ம A:B, B:C கொடுத்தா A:B:C எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத சால்வ் பண்ணியிருக்கோம். சேம் லாஜிக் நீங்க அப்ளை பண்ணுங்க. A:B எவ்வளோன்னு பாருங்க, 20:11. அடுத்து B:C பாருங்க, செகண்ட் ரோல எழுதுவோம் 2:3. மேல 11, கீழே பாத்தீங்கன்னா 2 வரும். வெர்டிகலா மல்டிப்ளை பண்ணா A is equal to 40, B is equal to 22:33. இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா ஒர்க்கோட ரேஷியோ கிடைக்குது. ஒர்க்கோட ரேஷியோ என்ன? A ஓடது 40, B ஓடது 22, C ஓடது பாத்தீங்கன்னா 33. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, if B and C work together for 24 days. சரிங்களா? அப்போ நமக்கு டோட்டல் ஒர்க் எஃபிஷியன்சி இன்டூ டைம்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க். இப்போ டோட்டல் ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும். அப்ப இதுல இருந்து டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்க என்ன யூஸ் பண்ணலாம்? ஏவை எடுக்கலாம். ஏவோட டைம் எவ்வளோ? 66. ஏவோட ஒர்க் எவ்வளோ? 40. எஃபிஷியன்சி 40 இன்டூ 66 எடுத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் ஒர்க் கிடைக்கும். சரிங்களா? அப்ப இந்த டோட்டல் ஒர்க்கை தான் நம்ம யார் ஸ்டார்ட் பண்றா? B and C ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப பியும் சியும் சேர்ந்தா
அவங்களோட பி பிளஸ் சி இல்லையா, எஃபிஷியன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 55 இருக்கு. ஓகேங்களா? அப்போ 55 இன்டூ எவ்வளோ டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க, 24 டேஸ். அப்போ இன்டூ 24 ப்ளஸ் டைம் பார்த்தீங்கன்னா 24. அடுத்தது பி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, யாரு, பியும் சியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து ஏ தான் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போ ஏவோட எஃபிஷியன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஏவோட எஃபிஷியன்சி எவ்வளோ 40. ஆனால் எவ்வளோ நாளில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியாது. இன்டூ எக்ஸ், இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 40 இன்டூ 66. ஓகேங்களா? இப்போ இந்த வேல்யூவை ரைட் சைட் கொண்டு வாங்க. 40 இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 40 இன்டூ 66 மைனஸ் 55 இன்டூ 24. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பெரிய நம்பராக மாறும். இப்போ இதுலேருந்து காமனாக வெளியே எடுக்கலாம். எதை வெளியே எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 11 வெளியே எடுக்கலாம். 11 வெளியே எடுத்தீங்கன்னா நமக்கு 40 இன்டூ 6 மாறும். இந்த இடத்துல 55லேருந்து 11 வெளியே வரும்போது 5 இன்டூ 24. இப்போ இது ஈஸியாக என்ன பண்ணலாம், இதுலேருந்து நீங்கள் காமனாக வெளியே எடுக்கலாம். 6 வெளியே எடுத்து சால்வ் பண்ணலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணி கூட சால்வ் பண்ணலாம். இப்போ ஈக்குவல் டு 11 இன்டூ மல்டிப்ளை பண்ணி 40 இன்டூ 6 எவ்வளோ, 11 இன்டூ 240. அடுத்து 5 இன்டூ 24, 5 இன்டூ 24 120. இப்போ லெஸ் பண்ணிங்கன்னா 11 இன்டூ 120. 11 இன்டூ 120. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 40x இருக்கு. 40 ஈக்குவல் டு 11 இன்டூ 120. 120ல் 40 பார்த்தீங்கன்னா 3 டைம். எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, 33. அப்போ ஏங்கிறவர் பார்த்தீங்கன்னா அப்போ ரிமைனிங் ஒர்க்கை எவ்வளோ டேஸில், 33 டேஸில் ஏ வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறாருன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஏ பி சி டுகெதர் can complete a certain work in 40 days. A plus B plus C 40 daysல ஒரு work complete பண்றாங்க. B and C together can complete same work in 72 days. அடுத்தது ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. B is 50% more efficient than A. A, B, C work together for 16 days. B alone will complete the remaining work in எவ்வளோ டேஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த ரெண்டுக்குமே எல்சிஎம் எடுப்போம் இல்லையா, 40 72. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 8 டேபிள் எடுக்கலாம். 5 டைம்ஸ் 9 டைம்ஸ் வரும். 40 இன்டூ 9 360. எல்சிஎம் 360 கிடைக்குது. 1 டே ஒர்க் கண்டுபிடிச்சிங்கன்னா A plus B plus C is equal to நமக்கு 40ஆல் டிவைட் பண்ண என்னமா 9 கிடைக்கும். B and C பார்த்தீங்கன்னா B plus C is equal to எவ்வளோ, 72 பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் வரும். இப்போ ஒர்க்கை யார் ஸ்டார்ட் பண்ணுறா, ஏபிசி 3 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 16 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ 3 பேர் சேர்ந்தா 9 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்களா. A plus B plus C, இப்போ 9 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா அப்போ 9 இன்டூ 16 is equal to நமக்கு என்ன கிடைக்கும், 144. இப்போ 360ல இருந்து 144 லெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு 216 ரிமைனிங் ஒர்க் எவ்வளோன்னு பாருங்க, 216 இருக்கு. இந்த 216 யார் முடிக்கிறா, பி அலோன் வில் கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பி வேணும். அப்போ ஆன்சர் பண்ணோம்னா நமக்கு பியோட எஃபிஷியன்சி வேணும். இப்போ இந்த இடத்துல அப்ளை பண்ணீங்கன்னா ஏ தான் கிடைக்கும். சரிங்களா. அப்போ ஏ ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, ஏ ஈக்குவல் டு நமக்கு 4ன்னு கிடைக்குது. இப்போ ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, பி வந்து பி இஸ் 50% மோர் எஃபிஷியன்ட் தென் ஏவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 50 அதிகமா, அப்போ 4 பார்த்தீங்கன்னா ஏவோட எஃபிஷியன்சியா இருந்தா 4 பார்த்தீங்கன்னா 50% அதிகமா. அப்போ 4ல 50% எவ்வளோ, 2. அப்போ 4 + 2 6. பியோட எஃபிஷியன்சி 6 மாறுது. இப்போ இந்த 6 பார்த்தீங்கன்னா 216 முடிக்க எவ்வளோ டேஸ் ஆகும், கேன்சல் பண்ணீங்கன்னா 3 டைம்ஸ், ரிமைனிங் 3 36ல 6 டைம்ஸ்.
பேலன்ஸ் ஒர்க் முடிக்க 36 days பார்த்தீங்கன்னா பி எடுப்பாங்க. தேங்க்யூ.